திருக்கொடி மெல்ல மெல்ல உயருதம்மா, திசையெங்கும் மாந்தரை அழைக்குதம்மா. தூய சவேரியாரின் புகழ் விளங்குதம்மா. திருக்கொடி மெல்ல மெல்ல உயருதம்மா, திசையெங்கும் மாந்தரை அழைக்குதம்மா. திருக்கொடி மெல்ல மெல்ல உயருதம்மா, திசையெங்கும் மாந்தரை அழைக்குதம்மா. தித்திக்கும் இன்னிசை கேட்குதம்மா, எத்திக்கும் மேளங்கள் முழங்குதம்மா. தித்திக்கும் இன்னிசை கேட்குதம்மா, எத்திக்கும் மேளங்கள் முழங்குதம்மா. தூய சவேரியாரின் திருப்புகழ் விளங்குதம்மா. வாருங்கள் வாருங்கள் பண்பாடுவோம், நம்மை வாழ்விக்கும் புனிதரை கொண்டாடுவோம். கூடுங்கள் கூடுங்கள் ஒன்றாகுவோம், நம்மை நன்றாக்கும் புனிதரை கொண்டாடுவோம். நம்மை நன்றாக்கும் புனிதரை கொண்டாடுவோம். திருக்கொடி மெல்ல மெல்ல உயருதம்மா, திசையெங்கும் மாந்தரை அழைக்குதம்மா. அழிந்திடாத உடல் கொண்டவரே, இறை அன்பை ஆடையாய் அணிந்தவரே. அழிந்திடாத உடல் கொண்டவரே, இறை அன்பை ஆடையாய் அணிந்தவரே. இந்திய தேசம் வந்தவரே, நற்செய்தியை அறிவிக்க நடந்தவரே. மனங்கள் அன்பிலே இணையுதம்மா, மனங்கள் அன்பிலே இணையுதம்மா. அவர் அன்பில் நனைந்திட விழையுதம்மா. வாருங்கள் வாருங்கள் பண்பாடுவோம், நம்மை வாழ்விக்கும் புனிதரை கொண்டாடுவோம். கூடுங்கள் கூடுங்கள் ஒன்றாகுவோம், நம்மை நன்றாக்கும் புனிதரை கொண்டாடுவோம். நம்மை நன்றாக்கும் புனிதரை கொண்டாடுவோம். திருக்கொடி வானில் பறக்குதம்மா, திசையெங்கும் மாந்தரை அழைக்குதம்மா. பாரத நாட்டின் பகலவ போற்றி, பாதுகாவலரை பணிந்தோம் போற்றி. இயேசுவில் பிரியமான மரியா தொலைக்காட்சி பக்தர்களே, இறைமக்களே, புதுவை உப்பளத்தில் புனித பிரான்சிஸ் சவேரியருடைய இந்த அருள் தலமானது புனித பிரான்சிஸ் சவேரியார் காலடி பதிந்த, அவர் பணி செய்த ஒரு புனிதமான இடம் இந்த உப்பளம் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம். இதோ ஆலயத்தினுடைய இந்த ஆண்டு பெருவிழாவை நாங்கள் இன்று கொடியேற்றத்துடன் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இந்த புனிதமான ஆலயத்தை அண்டி வரக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தனையோ அருள் கொடைகளையும் வரங்களையும் பெற்று சென்று புனித சவேரியாருக்கு ஒரு சாட்சிகளாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த அற்புதமான இந்த கொடியேற்ற விழா அதை தொடர்ந்து வரக்கூடிய நவநாட்களிலே
நீங்களும் அன்போடும் பாசத்தோடும் பங்கெடுத்து புனித பிரான்சிஸ் சவேரியருடைய அருள் வரங்களை பெற்று செல்லும்படி இந்த விழாவுக்கு பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மரியா தொலைக்காட்சி பக்தர்களையும் வருக வருக என குடும்பத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கின்றோம்.